தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருடத்திற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2024 படாத பாடுபட்டவர்களுக்கு 2025 ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடன் அடையுமா, வீடு கட்டுவோமா, திருமணம் நடக்குமா, இப்படி ஆளாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அது 2025 நிறைவேறுமா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இப்போ வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. மார்ச் 29 2025 அன்னைக்கு திருக்கணிதப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு குரு மாதிரியே சனி செயல்படுவார். ஒரு பகை வீட்டில் போய் உக்காந்தாலும் கூட அந்த காரகத்துவத்தை அவர் அடைகிறார். ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அசுர குருவோட வீட்டில் இருக்காரு. அவர் மிதுன ராசிக்கு மே 14 பயிற்சி ஆகிறாரு. புதனோட வீட்டுக்கு போறாரு. ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே 18 நடக்குது. வீடற்ற விஷப்பாம்பு ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ரிட்டர்ன்ல வரப்போகுது. சனி மாதிரி ராகு செயல்பட போறாரு. கேது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு அதே நல்ல வரப்போறாரு. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு தான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லணும். ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு முன்னும் பின்பும், ராகு கேது பயிற்சிக்கு முன்பும் பின்பும், குரு பயிற்சிக்கு முன்பும் பின்பும் இப்படி பிரித்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல கிடைக்குது. கெட்டியா பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டை பார்த்து பயப்படப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டில் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. அதனால் பல மேசராசிக்காரர்கள் போச்சுரா 7.5 சனி வந்துருச்சு, இனிமேல் 7.5 வருஷம் நம்ம பொழப்பு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தோடு தான் இந்த புத்தாண்டுக்குள்ளேயே வருவீங்க. சனிப்பெயர்ச்சி எப்போ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி வருது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதி. அதாவது தொழில்ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அவர் 12வது வீட்டுக்கு வரார் அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. அதாவது விரய சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்போ 10க்கு அதிபதி 11க்கு அதிபதி தான் 12க்கு வரார். அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு அதுக்குண்டான செலவை தான் சனி கொடுப்பார். அதனால் 7.5 சனி உங்களை வாட்டும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த 7.5 சனிக்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறது தொடரும். வெட்டி செலவுகள், விரய செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஆனால் அதுக்குண்டான காசு பணம் கொடுத்துருவார். 10 ரூபா நீங்கள் யார்ட்டையும் போய் கடன் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சம்பாதிச்சோம் செலவு பண்ணோம் அப்படிங்கிற ரீதியில் இருக்கும். அப்போ நம்ம முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நாம் பிளான் பண்ணிக்கணும். ஒரு மண் வாங்குகிறேன், ஒரு மனம் வாங்குகிறேன், ஒரு வீடு கட்டுறேன், இல்லை ஒரு திருமணம் செய்கிறேன். இந்த மாதிரியான நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள்கள், லட்சியங்கள் எதுக்கெல்லாம் செலவாகுமோ அதை எல்லாத்தையுமே திட்டம் போட்டு நாம் செலவு பண்ணிக்கணும். வரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறத சுபவிரய செலவுகளாக நாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அபவிரய செலவுகள், மருத்துவ செலவுகள், தொழில் ரீதியான நட்டங்கள் இது எல்லாமே நமக்கு வராது. அதனால் இதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வருடம் தொடங்கும் போது லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார். அதனால் நிறைய வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இப்போ நவம்பர் மாதத்தில் அவர் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதி பயணத்தை ஆரம்பிச்சிடுவார் 2024. அப்போ ஒரு 1.5 மாதம் 2025 பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காசு பணத்தை கொடுப்பார். குருவும் பார்த்திங்கன்னா இப்போ தனஸ்தானத்தில் தான் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து நிறைய காசு பணம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதை எதுலையாவது ஒரு முதலீடாக்கி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு மண் வாங்குகிறோம், மனம் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நகை நட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு விரய சனி காலகட்டத்தில் யார்கிட்டையும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நகை இருக்குது, ஏதோ ஒரு பேங்கில் ஒண்டி வச்சு செலவு பண்ணிக்கலாம், போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டம் போட்டுக்கலாம். பயப்பட வேண்டியது இல்லை. அது மாதிரி இந்த விரயசனி அப்படிங்கிறத நாம் 3ஆக பிரிச்சுக்கலாம். 30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு முதல் சுற்று, 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது சுற்று, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது சுற்று. இதில் பெரும்பகுதி ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சுற்று பொங்கு சனியாக வரக்கூடியவர்கள் தான்.
30 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி அவங்க வந்து பெற்றோர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பீங்க, இல்லை இப்போ தான் திருமணம் நடந்து குடும்பஸ்தனாகி பிள்ளை குட்டியோடு இருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. அப்படிங்கிறதால வந்தால் விரைய செலவு வரும். திருமணங்கிறது விரைய செலவு, குழந்தை பேருங்கிறது விரைய செலவு, இது எல்லாமே சுப செலவுங்கிறதால 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டலாம். ஏழரை சனி காலகட்டத்தில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இந்த 2025 செஞ்சிடலாம். கெடுபலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயது முதிர்ந்த தந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நாம் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். சரியான மருத்துவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். அது கொஞ்சம் கவனமாக அதில் இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வருடத்தோட தொடக்கத்தில் குரு தனஸ்தானத்தில் தான் இருக்கார். மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 5 மாதம், கிட்டத்தட்ட அரை வருஷம் தனஸ்தானத்தில் தான் குரு இருப்பாருங்கிறதால கவலைப்பட வேண்டியதில்லை. காசு பணம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது. மே மாதத்துக்கு பிறகு குரு வந்து 3வது வீட்டுக்கு போயிடுறார், மிதுன ராசிக்கு. 3வது வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யாருன்னா 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி. 12க்கு அதிபதி மறைகிறார் அப்படிங்கிறது சந்தோஷம்தான். பரவாயில்ல, நமக்கு தண்ட செலவு வராது. அதனால் சனியும் தண்ட செலவு கொடுக்குறாரு, குருவும் தண்ட செலவு கொடுக்குறாருனா தான் நீங்கள் பயப்படணும். இப்போ குரு கொடுக்க மாட்டார் பயிற்சி ஆகி போனால் கூட. அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே விழுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு 7, 9, 11 இந்த 3 வீட்லேயும் விழுவோம். 7வது வீட்டில் விழுவும்போது கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இது எல்லாமே ஒரு அற்புதமான யோக பலன்கள். மேசராசிக்காரர்கள் திருமணமாகாதவர்கள் மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். அதை கண்கூடாக பார்க்கலாம். விரய சனி வேறு வருது, திருமண விரய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அப்போ 2025 புத்தாண்டில் வரன் தேரக்கூடிய மேசராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ நல்ல வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழரை சனியாக சனி வந்தாலும் சனியோட பார்வையிலேருந்து நீங்கள் விலகிடுறீங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தான். சனி பார்வையிலேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதோட குரு பார்வை 9ல் இருக்கும். தந்தையார் வழி சொத்துகள் உங்களோட கைக்கு வரும். 11ல் குரு பார்வை இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வை 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கிரகப்பெயர்ச்சியில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் ராகு இருக்கார், 6வது வீட்டில் கேது இருக்கார். இப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து சர்ப்ப கிரகங்கள் மட்டும்தான் பின்னோக்கி பயணம் செய்யும். மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்துக்கு மே 18 போயிடுறார். கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானம். ராகு லாபஸ்தானத்துக்கு போகிறார் அப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு. எதிர்பாராத வருமானம் அப்படின்னு சொல்கிறது. ராகு கொடுத்தார் அப்படின்னா குருட்டுத்தனமாக கொடுப்பார். ஒரு புதையல் யோகம், ஒரு லாட்ரி யோகம், இந்த மாதிரி உழைக்காமல் வரக்கூடிய காசு அப்படிங்கிறது, எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா வரும். என்றைக்கோ ஒரு சொத்து வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, அது இன்றைக்கி பல மடங்கு விலை உயர்ந்து விற்கும். நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஒரு 10 லட்ச ரூபா தான் போகும்னு நினச்சேன், இன்றைக்கி அது என்னடான்னா 20 லட்சம் போகுது அப்படிங்கிற மாதிரி 2 மடங்கு லாபம் அப்படிங்கிறத எதை தொட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி சிம்மராசிக்கு கேது வரார். சிம்மராசி ராசிக்கு 5வது வீடு. 5ன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். கேது வந்து ஞானகாரகன் அப்படிங்கிறதால உங்களோட பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் அறிவில் சிறந்து விளங்குவார்கள். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் பிறந்தது அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் இந்த காலகட்டத்தில் உருவாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகள் பெரிய கல்விமான்களாக இருப்பாங்க. பெரிய அளவில் ஒரு அதிகார பதவியில் உட்காரக்கூடிய ஜாதகமாக உங்களுக்கு அமையும். இப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டில் இருக்குது. அப்படிங்கிறதால வெறுமனே ஏழரை சனி அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. சனி உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு பகை கிரகம்தான். அவரே விரய சனியாக வரார். விரய செலவுகள் இருக்க தான் செய்யும். 10 ரூபா கடன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கணும். அதனால் நம்மளாக ஒரு கடனை உருவாக்கி வச்சுக்கணும். ஏதோ ஒரு வீடு கட்டுறேன்னு ஒரு லோன் போட்டுக்கிறது, இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் கடனை உருவாக்கி வச்சுக்கிங்க. ஒரு பொருளாக வாங்குங்க, ஒரு முதலீடாக போட்டுங்க.
மற்றபடி இந்த புத்தாண்டை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 7.5 சனி உங்களுக்கு கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறது 20% அப்படின்னா கொடுக்கும்னு சொல்கிறது 80%. அதனால் எதை பற்றியும் பயப்பட வேணாம். உங்களோட வாழ்க்கையோட அத்தனை அம்சங்கள்லேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 புத்தாண்டு இருக்க போது தினமும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். அதுமாரி சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். சனி பகவானுக்கு எள் விளக்கு போட்டுட்டு ஏலபாளைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த 2020